விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் அப்படிங்கிற சிறுவனுக்கு அவன் ஸ்கூல் போகிற நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் போய் முயல் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். முயல் வேட்டை. இவன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து அடிக்கடி முயல் வேட்டைக்கு போவான். வரும்பொழுது தவறாமல் முயலையும் கொண்டு வருவான். அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முயல் வேட்டைக்காக போனவன் வீடு திரும்பவே இல்லை. முயல் வேட்டைக்கு போனவனை 2 பெண்களும் ஒரு ஆணும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. யார் இந்த 2 பெண்கள், ஏன் இந்த கொலையை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்ச போது விழுப்புரம் மாவட்டமே அதிர்ச்சியில் உறைஞ்சி தான் போனது. ஏன்னா இந்த சிறுவனுடைய கொலைக்கு பின்னாடி நரபலி கூட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற பலத்த சந்தேகம் ஏற்பட்டுச்சுது போலீஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அது காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால சமூக விரோதிகள் நிறைய அளவுக்கு அதிகமாக அங்கே கூடுற இடம். அவங்கனால இவன் கொல்லப்பட்டுக்கலாமா அப்படி பலவிதமான சந்தேகங்கள் ஊர் மக்கள்கிட்டையும் போலீஸ்டையும். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸ் மட்டும் இல்லை, குடும்பங்கள் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கேஸ். சரி, இந்த சம்பவத்துக்குள்ள போவோம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் அயன் குஞ்சரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் கேசவன் ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. பையன் பேர் சரத்குமார், இவனுக்கு 21 வயசு. அடுத்து ஒரு பொண்ணு, இவங்க பேர் சௌந்தர்யா, இவங்களுக்கு 17 வயசு. அடுத்து ஒரு பையன் பேர் சிவகுமார், இவனுக்கு 15 வயசு. இந்த சரத்குமார் மூத்த பையனும் அடுத்து சௌந்தர்யா இந்த தங்கச்சி, இவங்க 2 பேரும் படிப்பு பாதியிலே விட்டுட்டு இவங்க கரும்பு வெட்டுற வேலைக்கு தினக்கூலிகளாக போயிட்டு வர்றாங்க. கடைசி பையன் இருக்கான் இல்லையா, அந்த சிவகுமார், அவன் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படிச்சுட்டு இருக்கான். இந்த சிவகுமாருக்கு என்ன ஹாபி அப்படின்னா, அவன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே முயல் வேட்டைக்காக எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் காப்பு காடு அப்படின்னு சொல்லிட்டு அடர்ந்த வனப்பகுதி இருக்குது. அங்கே போய் அடிக்கடி முயல் வேட்டைக்கு போவான், உடும்பு வேட்டைக்கு போவான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப அது பிடித்தமான ஒரு வேலை. இவங்களுடைய அப்பா கேசவன் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் தான் சம்பாதிக்கிறதுக்காக சவுதிக்கு போயிருக்கிறார். ஏன்னா பையன் கரும்பு வெட்டுறதுக்காக போகிறான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இது பத்தாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 55 வயதில் ஒரு ஆண் ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தத்தோடு அங்கே போயிருக்காரு. இவங்க அம்மா ஆதிபராசக்தி தான் இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. 3 பிள்ளைங்க. இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப நல்லா போயிட்டே இருந்திருக்குது. ஜூலை 28 வரைக்கும். ஜூலை 28 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2019 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால காலையிலேருந்து விளையாடிட்டு இருந்த இந்த சிவகுமார் மதியம் 3:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போய் காப்பு காட்டில் போய் முயல் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறான். எப்போதுமே போய் 2-3 மணி நேரத்தில் 6 மணிக்குள்ளே திரும்பி வந்துடுவான். எப்பவுமே காட்டுப்பகுதியில் சீக்கிரமாக இருட்டிடும் அப்படின்னால 6 மணிக்கெல்லாம் வீடு திரும்புகிறவன் அன்னைக்கு வீடு திரும்பலை. பயத்தில் உறைஞ்சி போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா அன்னைக்கு வெளியூர் போயிருக்கிறாங்க. வீட்டில் இருந்த அந்த